ஆன் பண்ணியாச்சு. ஹே ஹலோ கைஸ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கோயம்புத்தூரில் வந்து ஒரு ஃப்ரீலான்சிங் மீட்டப் நடந்துச்சு. ஸோ அந்த மீட்டப் வந்து நாங்கள் 3 பேருமே போயிருந்தோம். ஸோ அந்த மீட்டிங்கில் வந்து என்னென்னலாம் லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்றதெல்லாம் வந்து நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி போன மீட்டிங் வந்து எப்படி இருந்துச்சு? ஆரம்பிப்போம். கேள் எப்படி ப்ரோ இருந்துச்சு? இன்னைக்கு எப்படி இருந்துச்சுனே தெரில, ஆனால் போனால் ஒரு நல்ல யூஸ் இருக்குன்னு தோணுச்சு. என்ன யூஸ் இருந்துச்சு புரிஞ்சுதா? ஃபஸ்ட்டு ஒன்று புரிஞ்சுது ப்ரோ. ஃபஸ்ட் டைம் போனால் எதையுமே நம்ம வந்து ஃபுல்லாக லேர்ன் பண்ணிக்க முடியாது. அப்போ நீங்கள் ஒன்றும் கற்றுக்கல. நெக்ஸ்ட் மீட்டப் போகிறப்ப வந்து நம்ம கண்டிப்பாக கற்றுப்போம். ஓகே, யார் கூடயாவது நெட்வொர்க்கிங் பண்ணிங்களா? ஏதாவது கிளைண்ட் கிடைச்சாங்க? நல்லா போஸ்ட்லாம் நல்லா பண்ணாங்க. அங்கே வந்து நீங்கள் எல்லாமே சூப்பராக இருந்தாங்க. போஸ்ட் பொண்ணுங்க எல்லாமே நல்லா இருந்தாங்க. ஒன்ஸ் என்ன தெரிஞ்சதுன்னா வந்து பெரிய பெரிய பிராண்டிங் கம்பெனி எல்லாமே வந்து ஸோ அவங்க எல்லாமே ஸ்க்ராட்ச் இருந்தால் போயிருக்காங்க. அப்படிங்கிறப்போ 4-5 மீட் போனோம்னா நம்மளும் கண்டிப்பாக ஸ்டார்ட் அப் பில்ட் பண்ணிடுவீங்க. ஸோ வந்து இவங்க கம்பெனியில் வேகன்சி போட்டாங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக கூப்பிட்றேன். திஸ் இஸ் பிரவீன். praveenofficial.in. மை வெப்சைட் இஸ் praveenofficial.in. பட் ஆனால் ஒன்றும் தெரியாத டெவலப்பர் இவர் தான் வந்து ரொம்ப நாளாக சேனலுக்கு பண்ணாதீங்க, இது சுத்த போய். அப்போ நீங்கள் வந்து டெவலப்பர். யா ஓகே, ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ நம்ம இவன்ட்டே கேட்போம், மீட்டிங் எப்படி இருந்துச்சு? ஃப்ரீலான்ஸ் மீட்டிங் சூப்பராக இருந்துச்சுடா. கடைசியில் ஒரு 15 நிமிஷம் ஒருத்தர் வந்து சிறப்பாக செஞ்சு விட்டான். மற்றபடி மீட்டிங்கில் செம்மையாக தான் இருந்துச்சு. ஓகே, ஸோ என்ன எதாவது லேர்ன் பண்ணிக்கிட்டியா? லேர்ன் பண்ணிக்கிறது என்ன, ஃப்ரீலான்ஸை பற்றி நிறையா சொன்னாங்க. அதை ஒரு 4 ஏங்கல் அந்த மாதிரி நிறையா சொன்னாங்க. ஸோ எல்லாம் புதுசாக தான் இருந்துச்சு. ஓகே, இல்லை அவங்க சொன்னாங்க. ஓகே, அது உன்னோட ஃப்ரீலான்சிங் கரியரில் யூஸ் பண்ண முடியுமா? யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? இப்போ வந்துட்டு மெயினாக நெட்வொர்க் கம்யூனிகேஷன் எல்லாம் பெட்டர் இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு கிளைண்ட்ஸு இதெல்லாம் வருவாங்க, அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. நான் இன்னும் அது ஸ்டார்ட் பண்ணல. இனிமேல் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்குது. ஓகே, ஸோ இன்றைக்கி சீஃப் கெஸ்ட் வந்து யார் வந்திருந்தாங்கன்னா சேரன் அகாடமி டப்பி சாத்திட்டு போ அதெல்லாம் சொல்லும்போது வந்து ஒரே சிரிப்பு தான். ஆமாம். ஸோ சேரன் அகாடமி ஒரு சிறப்பான ஸ்பீச் கொடுத்தாரா, பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அவர் நல்லா கனெக்ட் ஆகிற மாதிரி பேசியிருந்தார். அதுக்கு முன்னாடி வந்து வினோத்ன்றவர் பேசியிருந்தார். பட் அவங்கள பற்றி எங்களுக்கு ஃபுல்லாக வந்து டீட்டெயில்ஸ் தெரியல. பட் ஆனால் கோயம்புத்தூரில் வந்து பெருசாக நடந்த மாதிரி தெரியல. ஸோ அதனால் அவங்களே சொன்னாங்க, இப்போ தான் கோயம்புத்தூரில் வந்து அந்தளவுக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக இல்லை. ஒரு 50 பேத்துக்குள்ளே தான் வந்திருப்பாங்க. ஸோ இப்போ தான் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நிறைய பீப்புள்ஸ், ஃப்ரீலான்சிங் பீப்புள்ஸ் எல்லாமே வந்து ஹெச்ஆர் கம்பெனி ஓனர்ஸ் எல்லாம் அவங்க இதுக்கு ஹையர் பண்ணுறதுக்கு கூட வந்திருந்தாங்க. ஸோ அவங்களோட வேக்கன்சி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் வந்து வினோத் சார் வந்து அவங்க வந்து எப்படி ஃப்ரீலான்சிங் பண்ணலாம், எப்படி ப்ராஃபிட்டபுளாக பண்ணலாம், எப்படி ஹை பேயிங் கிளைண்ட்ஸ் வந்து எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லியிருந்தாரு. பட் அதில் வந்து உங்களுக்கு சொல்ல முடியும், அதில் வந்து ஒரு வேல்யூ எடுத்துக்க முடியும்னா யூஎஸ்பி, யூனிக் செல்லிங் பாயிண்ட். அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஒரு பெரிய ப்ராடக்ட்டை பிச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அஃபோர்டபுள் ப்ராடக்ட்டில் அவங்களுக்கு ஒரு விஷயத்தை சின்னதாக கொடுக்க முடிஞ்சுச்சு அப்படின்னா யூ கேன் பில்ட் ட்ரஸ்ட். அப்படின்றது வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ரைலர் போட்டு நீங்கள் வந்து அவங்களை கன்வின்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ வில் கெட் த ப்ராஜெக்ட். ஏன்னா நம்ம எடுத்த உடனே வந்து ஒரு 50, அது ஒரு புதுசான ஒரு பாயிண்ட். அது வந்து நம்ம வேல்யூ ஆடடாக பண்ணலாம். நம்ம ஃப்ரீலான்சிங் பண்ணும்போது நீங்கள் எடுத்த உடனே வந்து ஒரு வெப்சைட் நான் பண்ணித்தரேன், ஒரு வீடியோக்கு நான் ஃபுல்லாக எடிட் பண்ணி தரேன்னு சொல்லாமல் ஒரு சம்திங் சின்னதாக வந்து ஃப்ரீயாகவோ இல்லை வந்து அஃபோர்டபுள் காஸ்ட்லேயோ பண்ணி கொடுத்து அவங்கக்கிட்ட ட்ரஸ்ட்டை கெயின் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து பிச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ரெண்டாவது வந்து சேரன் அகாடமி அவர் சொன்னதில் ஏதாவது உங்களுக்கு உனக்கு ஞாபகம் இருக்கா? அவர் நல்லா பேசினாருலாம் சொன்னியடா, அதெல்லாம் வெறும் வீடியோக்கு மட்டும்தானா? அவர் என்ன சொன்னார்? இப்போதைக்கு சொன்னது ஞாபகம் இல்லை. ஆமாண்டா, இல்லை அவர் சேல்ஸ் பற்றி தானே பேசினார், கோர் சேல்ஸ் பற்றி. ஆமாம். யா சொல்லு, நீயே சொல்லு. நீ அவர் வந்து இப்போது எப்படி சொல்கிறது, நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நம்ம ஆரம்பிக்கும் போது நமக்கு டெவலப்மெண்ட் வரல, ஃப்ரீலான்சிங் வரலன்ற மாதிரி நிறைய ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கும். ஸோ அவர் ஆரம்பித்ததுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் வந்து பிஸ்னஸ் மேன் அப்படின்ற மாதிரி தான் ஒரு டாபிக் ஆரம்பித்தார். சேரன் அகாடமின்றது வந்து ஒரு ஃபெயில்டு பிஸ்னஸ். பிகாஸ் எனக்கான செலவுன்றது வந்து போய்கிட்டே இருக்குது, எக்ஸ்பென்சஸ் வந்து போய்கிட்டே இருக்குது, பட் ஆனால் இன்கமே வரல. பட் இப்போ கிடையாது. அவர் வந்து ஸ்டார்ட் பண்ண புதுசில் அவரோட கரியரை குவிட் பண்ணிவிட்டு பிஸ்னஸ் ட்ரைனிங் கன்சல்டன்ட், சேல்ஸ் கன்சல்டன்ட்டாக வரும்போது ஸோ அந்த பிஸ்னஸ் வந்து க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா
அவர்கிட்ட இருந்த ஒரே ஒரு திங் வந்து அவர் உட்காந்துருந்த சேர். ஸோ அந்த சேர்ல இருந்து தான் நான் வந்து கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஐ க்ளீன்லி ஃபோக்கஸ்டு யாருக்கு நான் வந்து ப்ராடக்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்றத வந்து நான் கிளியராக டிஃபைன் பண்ணேன். ஸோ நான் வந்து எனக்கு அதிகமாக ஹை பேயிங் கிளைண்ட்ஸ் வேணுன்றனால வந்து நான் ஒன்லி ஹை பேயிங் கிளைண்ட்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். ஸோ அப்போ அவர் சொன்ன ஒரு ஐடியாவுமே நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ கோயம்புத்தூரில் ரேஸ் கோர்ஸ்னு ஒரு ஏரியா இருக்குது. ஸோ அங்கே வந்து கொஞ்சம் லேவிஷாக ரிச் பீப்புள்ஸ் எல்லாம் இருக்க ஏரியா. ஸோ அங்கே வந்து ஐ டூக் மெம்பர்ஷிப். நான் அங்கே ஜிம்முக்கு போகும்போது அவர் சொன்ன கான்செப்ட்லாம் ரொம்ப வந்து வெளிப்படையாக இருந்துச்சு. சும்மா போயிட்டு ட்ரெட்மில்ல ஓடிட்டு இருக்கும்போது என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு ஓடுறீங்க போல அப்படின்னு சொல்லி ரிச் பீப்புள்கிட்ட. ஸோ அவர் அந்த சொன்ன கண்டென்ட் எல்லாமே வந்து ரியல் லைஃப் கூட கனெக்ட் ஆகிற மாதிரியே சொன்னாங்காட்டி அங்கே இருக்கிற ஆடியன்ஸ் ஃபுல்லாக என்கேஜாக வச்சுக்கிட்டாரு. ஸோ அவர் சொன்னது எப்படி ஸ்டார்ட்லேருந்து மூவ் பண்ணலாம், நம்ம எப்படி கெயின் பண்ணிக்கலாம், எடுத்தோன்னே எதுவுமே அச்சீவ் ஆகாது அப்படிங்கிறத வந்து ஒரு சிம்பிளாக நல்லா ரியல் டைம் லைஃப்பில் கனெக்ட் ஆகிற மாதிரி நம்மளுக்கு எக்ஸ்பிளைன். பட் இது எல்லாரும் சொல்லுவாங்களான்னு தெரியல. நான் இப்படி தான் எனக்கு காசு வேணும். ஏன்னா அங்கே கோர் கோலாகவே என்ன சொன்னாங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு மோல்டட் டைப்பில் சொல்லுவாங்க. நம்ம வந்து ஒரு வேல்யூ கொடுக்குறோம், நம்ம வந்து சர்வீஸ் கொடுக்குறோம், அப்படியெல்லாம் இல்லாமல் யூ நீட் மணி. அதுதான் அங்கே மெயின் டாப்பிக்காகவே இருந்துச்சு. உனக்கு காசு வேணும், அதுக்காக என்ன அதுதான் சொல்லியிருந்தாங்க. ஒரு மோல்டடாக இல்லாமல் ஒரு இதாக இல்லாமல் நீங்கள் வந்து நம்ம காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட மெயின் கோல். அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணி எல்லாருமே அவங்களோட ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸை எக்ஸ்போஸ் பண்ணி வந்து காமிச்சிருந்தாங்க, அவங்க எப்படி வளர்ந்து வந்தாங்க. ஸோ அப்படின்ற மாதிரி. ஸோ செகண்ட் வந்து கண்டென்ட் கிரியேஷன் இஸ் மோர் பவர்ஃபுல். ஸோ அது வந்து அவர் ஒரு பெரிய பிக் பார்ட்டாகவுமே வந்து சொல்லியிருப்பார். நீங்கள் இன்றைக்கி சேல்ஸ் எடுக்கணும் அப்படின்னா கண்டென்ட் கிரியேஷன் இஸ் த பெஸ்ட் வே. ஓகேவா? ஸோ கண்டென்ட் கிரியேஷன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஸோ உனக்கு அதான் கண்டென்ட் கிரியேஷன் அவரே சொல்லியிருப்பார்ல. இப்போ நம்ம ஒரு வீடியோ போடுறோம்னா கண்டென்ட் ப்ளஸ் அந்த ஒரு டிங்கரிங் மாதிரி ஒரு காமெடி, ஒரு அந்த எமோஷனல் கனெக்ட் அதோட சேர்த்து போட்டோம்னா நம்ம போடுற கண்டென்ட் வந்து ஈஸியாக வைரல் ஆயிடும். அதான் ஃபார்முலா அவர் சொன்னது. ஸோ இப்போ அவர்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்டாங்க எப்படி வந்து ஒரு வைரலான கண்டென்ட் மேக் பண்ணுறது. ஸோ அப்போ அவர் என்ன சொன்னார்னா வேல்யூ வந்து எடுத்தாச்சு. லெட்ஸே இப்போ நீங்கள் கூகுளில் வந்து ஒரு ஆர்டிக்கலோ ஒரு பிளாகோ சம்திங் ஏதோ ஒரு நியூஸை கேதர் பண்ணிட்டீங்க. இட்ஸ் லெட்ஸ் அதை அப்படியே கொண்டு போய் நம்ம வந்து வீடியோவை பார்த்தோம்னா யாரும் பார்க்க மாட்டாங்க. அது எவ்வளோ பெரிய கிங் கண்டென்ட்டாக இருந்தாலும் வந்து பார்க்க மாட்டாங்க. ஸோ அப்போ வாட் ஐ கேன் டூ இஸ் ஐ கேன் ஆட் த காமெடி. ஓகே, எமோஷனல் கனெக்ட். அது வந்து அதுக்கு என்ன பண்ணோம்னா அதுக்கு ஒரு காமெடி எடுத்துக்கிட்டாரு, அவ்வளோதான். என்ன ஒரு 2 வார்த்தை பேசுறீங்க அப்புறம் நிறுத்திடுறீங்க. சரி நான் சொல்லலாம் வந்தா சொல்லிருங்க. சொல்லு. ஸோ அப்போ வந்து அந்த கண்டென்ட்டை என்கேஜிங்காக கொண்டு போகணும்னா வி வாண்ட் டு கனெக்ட் வித் பீப்புள்ஸ் அப்படின்னும் போது வந்து ஸோ அந்த இடத்துல ஒரு எமோஷன் தேவைப்படுது. அதுக்காக நான் வந்து காமெடின்ற ஒரு சென்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த காமெடி ப்ளஸ் வந்து அதுக்கப்புறம் என்ன சொன்னார், டபுள் கேரக்டர். ஸோ டபுள் கேரக்டராக பண்ணி அதோடு சேர்த்து வந்து ரோஸ்டிங் பண்ணி ஸோ இந்த மாதிரி ஒரு மல்டிபிள் ஆஃப் லேயர்ஸ் தான் வந்து அது கண்டென்ட் லுக் குட் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ வந்து இன்னொரு கண்டென்ட்னு சொல்லியிருந்தார். நான் வந்து வீடியோலாம் எடுத்து வச்சுட்டேன் ஒரு கம்பெனியை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ வந்து என்னென்னா ஸ்விக்கியோட லோகோ போடலாமா இல்லை வேணாமா? ஒருத்தங்க கேட்டாங்களே இது போடுறதுக்கு வந்துட்டு நீங்கள் பயப்பட மாட்டீங்களா? அஃபிஷியலாக சப்போஸ் எதுவும் பிரச்சனை வந்து என்ன பண்ணுறது? நீங்கள் கண்டென்ட் இப்போ இல்லை, ஆனால் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்ப அந்த பயம் இருக்கும், அதை எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணி வந்தீங்க அப்படின்னு கேட்டப்ப அதான் சொன்னேன். நான் எல்லாத்தையும் ஸ்விக்கியெல்லாம் ரோஸ்ட் பண்ணி போட்டேன், கண்ட வீடியோலாம் எடுத்து வச்சு எடிட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நான் உக்காந்துட்டு இருக்கிறேன், ஸ்விக்கியோட லோகோ போடலாமா இல்லை வேண்டாமா அப்படின்னு. அதுக்கு தான் அவர் என்ன சொன்னார், அவர் வந்து என்ன சொன்னார்னா வந்து ஒரு 95 ஏஜுக்கு மேலே ஒரு ஆர்டிக்கல் அதான் சொல்லுவாங்கள்ல, ஒரு கஷ்டமோ இருந்தாலும் சரி சந்தோஷமாக இருந்தாலும் 5 நிமிஷம் தள்ளி போடுங்க அதுக்கப்புறம் டெசிஷன் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 நிமிஷத்தில் ஒரு ஆர்டிக்கல் படித்தார். என்னன்னா ஒரு 85 ஏஜுக்கு மேலே இருக்கிறவங்க, அதாவது நாளைக்கு போகிறவங்க, நாளைக்கு செத்து போடுவாங்க, அவங்க கிட்ட வந்துட்டு அவர் சொன்னாங்க இன்னைக்கோ நாளைக்கோ விசில் வாங்கிடுவாங்க அப்படின்னு அந்த வேர்ட்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. அந்த அவங்க கிட்ட வந்து டாக்குமெண்ட், அதாவது இது சர்வே எடுத்தப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து இது பண்ணியிருக்கலாம்னு தோணுது, இப்போ அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம், நான் வந்து ஜிம்முக்கு போயிருக்கலாம் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு. அதனால வந்து ஏதோ ஒரு பொண்ணுகிட்ட வந்து உங்களோட லவ் ப்ரப்போஸ் பண்ணணும் யாருக்குமே வந்து இப்போ நான் வந்து இவ்வளோ சம்பாதிச்சிக்கலாம் அப்படின்லாம் வந்துட்டு அவர் அந்த டாக்குமெண்ட்டில் இல்லை. இந்த மாதிரி ஆக்ஷன் இது பண்ணியிருக்கலாம், இந்த விஷயம் இந்த பிளேஸ் போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த 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 மாதிரி வந்து நான் சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன். நான் வந்து ஒரு 50-80 வயசில் கிளம்புனா இருக்கிறப்ப ஸ்விக்கியோட லோகோ போட்டிருக்கலாமே அப்படின்னு நான் போட்டிருக்கலாமே அப்படின்னு நான் யோசிச்சு சொன்னார். அதெல்லாம் கொஞ்சம் நல்லா என்கேஜிங்காக இருந்துச்சு. ஓகே, ஸோ இது யார் வீடியோன்னு தெரியல, இந்த வீடியோ நீங்கள்
ஓகே ஸோ வி லேர்ன் லாட். அதே இல்லாமல் சேம் மைண்டட் பீப்புள்ஸ் வந்து அங்கே பார்க்க முடிஞ்சது. நாங்கள் எல்லார்ட்டையுமே போய் பேசினோம், எல்லோரும் எங்களையும் தேடி வந்து பேசினாங்க. ஸோ எங்கேஜ் தான் எல்லாருக்குமே. ஒரு 22 23 போது ப்ரோ நீங்கள் நான் வந்து ஃப்ரீலான்ஸ் வெப் டெவலப், நான் ஏஜென்சி வச்சுருக்கேன் ப்ரோ அப்படின்றாங்க. இல்லை அதே கிடையாது ப்ரோ. நீங்கள் என்ன பண்ணுறீங்க தேடி காலேஜ் ப்ரோ? என்ன இப்போ எதுக்கு வந்துங்க? நான் ஒரு என் கீழே ஒரு 4 பேர் ஒர்க் பண்ணிட்டு 4 பேர் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்களா? ரைட்டு ப்ரோ. எல்லாருமே இங்கே வந்து கோயம்புத்தூருக்குள்ளேயே அங்கங்கே ஆஃபீஸ் வச்சு ஸோ ஒரு 4 பீப்புள்ஸ் டீம் மெம்பர்ஸ்லாம் வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. டீம் இருக்கு ப்ரோ, அவங்களால வர முடியாது, அதனால் நான் வந்துட்டேன் அப்படிங்கிறான். ஸோ நெட்வொர்க்கிங் பண்ணுறது இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்க வந்து ஓகே, இது வரைக்கும் நம்ம பண்ணதெல்லாம் ஒன்றும் இல்லை, எவ்வளோ நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. இந்த வார்த்தை நீ சொன்னல, என்ன சொன்னேன், நம்ம ஒன்றுமே பண்ணல, நம்மளை தாண்டி இப்போ வந்து நம்ம ஒரு ஏஜ் வந்துட்டோம். இப்போ ஒரு 21 ஏஜில் வந்துட்டு ஒரு 15K 30K சேலரியில் நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா வந்து நம்ம ஏதோ பெருசாக சாதிச்ச மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும். இல்லை இப்போ பெருசாக சாதிச்ச மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும். ஆனால் அங்கே நாங்கள் மீட்டிங் போயிருந்த இடத்துல வந்து ஒரு 21 22 இயர்ஸில் வந்து அவன் தனியாக ஒரு ஏஜென்சி வச்சு நடத்துகிறான். ஒருத்தர்கிட்ட நாங்கள் கேட்டப்போ வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ப்ரோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நான் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கிறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லி சொன்னார். ஓகே ப்ரோ, அப்புறம் எப்படி ப்ரோ ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை ப்ரோ நான் ஒர்க் பண்ணல, ஒரு ஏஜென்சி வச்சுருக்கோம் அப்படின்னாரு. அப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி வச்சுருக்கோம்னு சொல்லி சொன்னார். அப்புறம்ட்டு நீங்கள் மட்டும் தான் வந்திருக்கீங்களான்னு கேட்டேன். இல்லை ப்ரோ எங்களுக்குலாம் ஒர்க் இருந்துச்சு, ஸோ நான் எங்களுக்கு ஒர்க் அசைன் பண்ணிட்டு நான் மட்டும் தான் வந்திருக்கேன் மீட்டிங் அட்டன் பண்ண அப்படின்னு. ஸோ அப்போ தான் எனக்கு வந்து ஒரு விஷயம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. நம்ம 21 வயசில் நம்ம இதை சாதிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சப்போ தான் அவர் 21 வயசில் நம்மளோட எச்சா சாதிச்சிருக்காரு அப்படிங்கிறது எனக்கு ரியலைஸ் ஆச்சு. ஸோ இன்னொன்று நான் மெயினாக என்ன சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னா, அந்த ஃப்ரீலான்சிங் மீட்டிங் கண்டக்ட் பண்ணது வந்து ஒரு ஆஃபீஸில். ஓகே, ஸோ இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். இந்த சைடு ஒரு இடையில ஒரு செவரு, இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து சேரன் அகாடமியில் வந்து உசைன் அகமத் சார் எல்லாம் பேசி கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு 50-60 பேர் வந்து எப்படி சம்பாதிக்கிறது, வாழ்க்கையில் முன்னேறதுன்றதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த செவத்துக்கு அப்படியே அந்த சைடு அதே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க அந்த சைடு உட்காந்து லேப்டாப்பை டொக்குன்னு தட்டிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து சாட்டர்டே, ஓகேவா, பட் ஈவெண்ட்டும் அவங்க ஆஃபீஸில் நடக்கிற ஒரு ஃபங்க்ஷனை அவங்களாலே அட்டன் பண்ண முடியல. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. நம்மளாம் அந்த மாதிரி ஒரு லைஃப் லூப்பில் தான் வந்து மாட்டியிருக்கோம். ஏன்னா நம்ம வந்து பே பண்ணி அங்கே போய் அங்கே உட்காந்து, ஏன்னா அவங்களாம் ஒர்க் பண்ணுறாங்க. ஆக்சுவலி அந்த கம்பெனியில் அந்த செவத்துக்கு அந்த பக்கம் இருந்தவங்க எல்லாமே வந்து ஒர்க் பண்ணுறாங்க, இந்த பக்கம் இருக்கிறீங்களா பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் இல்லை அவங்களோட ஆஃபீஸ்லேயே தான் 2ஆக பிரித்து ஒரு ஸ்பேஸ் பிரித்து நமக்காக வந்து கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் நாங்கள் வந்து காஃபி பிரேக் வந்து எல்லாம் வெளியே வரோம், எல்லாம் சின்சியராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் என்ன பண்ணுறோன்னு கூட யாரும் வந்து கவனிக்கவே இல்லை. ஸோ கவனிக்கணும்னு சொல்ல வரல, பட் ஆனால் அவங்களுக்கான லைஃப்ன்றது வந்து அப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல வரேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வி ஆர் டூயிங் ஃபார் ஃப்ரீடம். ஓகேவா, அங்கே பார்த்தது போதும், எதாவது சொல்லுங்கள். அதை நீ பேசிகிட்டு இருக்குல்ல, அப்புறம் பேசலாம், ஏன்டா பேசணும் அப்படின்ப. ஸோ we are looking for freedom and making high amount of money. ஓகே, ஸோ நம்ம இதை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக அங்கே போயிருந்தோம். ஓகே, ஸோ எனிதிங் எல்ஸ்? ஓகே, ஸோ மறுபடியும் அந்த சேரன் அகாடமி அந்த கிளிப்பு போடு, பார்க்கட்டும். ஓகே, நான் உங்களுக்கு அந்த கிளிப்ஸ் எல்லாம் நான் வந்து இந்த முடிஞ்சால் எடிட் பண்ண முடிஞ்சுன்னா இந்த வீடியோவில் போடுறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.